வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பது எம். சிக்கா ரவி, செய்தியாசிரியர் எம். டி. லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜமாத்-இ-இஸ்லாம் அமைப்பு என்னுடையதல்ல, ஞானசார பொய் கூறுகிறார் பிரதி அமைச்சர் முனீர். பாதாள குழு தலைவர் கெஹல் பத்தர பத்மேவின் உதவியாளர்கள் 2 அதிரடியாக கைது. ஏப்ரல் முதல் ஊழியர்களின் குறைந்தபட்ச தேசிய மாதாந்த ஊதியம் 27,000. வெளியானது வர்த்தமானி. என்னுடைய மகளுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை, கலங்கும் சிந்துஜாவின் தாயார். உலக அழகி போட்டியின் இறுதி சுற்றுக்கு இலங்கையின் அனுதி குணசேகர. இந்த துப்பாக்கி என்னுடைய அப்பாவின் பாதுகாப்பு ஊழியரிடம் இருந்தது. நீதிமன்றில் நேற்று நடந்த வாத பிரதிவாதங்களின் முழுமையான விவரம் இதோ. வெடித்தது பெரும் பூகம்பம். ஆபரேஷன் சிந்தூரை பயன்படுத்தி இலங்கைக்குள் நுழைந்ததா சீன ஆய்வு கப்பல். Zuzi, the clothing store. முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கொட்டஹென, ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில். சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். உள்நாட்டு செய்திகள். கலகொட அத்தை ஞானசார தேரர் ஊடக சந்திப்பொன்றை நடத்தி எனக்கு எதிராக தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விரிவான விசாரணை மேற்கொண்டு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் முனீர் முலஃபர் தெரிவித்துள்ளார். பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடந்த 20ஆம் தேதி கலகொட அத்தை ஞானசார தேரரினால் நடத்தப்பட்ட பொதுபல சேனா ஊடக சந்திப்பின் போது முனீர் முலஃபர் ஆகிய என்னை பற்றி உண்மைக்கு புறம்பான அறிவிப்பொன்றை மேற்கொண்டு ஊடகங்கள் ஊடாக அவதூறு பரப்பியிருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளது. මුනීර් මුලව්ෆර් මෙයා කවුද මේ? අදටත් නිට්ටබුවේ තන්වීර ඇකඩමිය භාරව කටයුතු කරන නලිවිවරේ. කවුද මේ නලිවිවරු කියලා කියන්නේ? ජමාතේ ඉස්ලාම් සහ ඉඛ්වාන් මුස්ලිම්. මේ කියන්නේ දෙවියන් උදෙසා මිනිස්සු ප්‍රාණ දානය දිය යුතුයි, මරාගෙන මැරෙන්න ඕන කියලා මතදරන අද මෙයා පාර්ලිමේන්තුවේ නියෝජ්‍ය ඇමති කෙනෙක්. මෙයා තමයි අපිට මේ සාමය ගැන බණ කියන්නේ. මම නිහඬව හිටියා. රණවිරුවන්ගේ නාමයෙන් මම මේ කියන්නේ මේ ජනාධිපති අතුල මේ කල්ලිය වග කියන්න ඕන කවදා හරි මේ මුස්ලිම් මන්තවාදයේ මෙතනින් එහාට එක බෝම්බයක් කරේ මේ රටේ පිපුරුනොත්. මොකද මේගොල්ලෝ තමයි මේ සූචකීකුරු ගෝලයෝ ලෙස රැකවරණය දීලා බලාගෙන අපේ ජීවිත තර්ජනය කරන තරමට මේක පෝෂණය වෙමින් තියෙන්නේ. இந்த அறிவிப்பின் பிரகாரம் நிட்டம்புவ திகாரி பிரதேசத்தில் அமைந்துள்ள தன்வீர் நிறுவனம் ஜமாத்-இ-இஸ்லாம் மற்றும் இஹ்வான் முஸ்லிம் ஆகிய அமைப்புகளுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதே நேரம் கடவுளுக்காக மக்களை கொல்பவராகவோ அல்லது அதை ஆதரிப்பவராகவோ நான் ஒருபோதும் இருந்ததில்லை. மேலும் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் நான் கடுமையாக மறுக்கிறேன். பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள தேரரின் குற்றச்சாட்டின் உண்மைத்தன்மை குறித்து விரிவான மற்றும் வெளிப்படையான விசாரணையை நடத்தி தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கவும். மக்கள் பிரதிநிதியான என்னை பற்றிய தவறான சித்தரிப்பை சமூகத்தில் ஏற்படுத்தி எனது நட்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சித்தமைக்காக குறித்த தேரர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதேவேளை ஞானசார தேரரின் இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் பிரதி அமைச்சர் முனீர் முலஃபர் வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் உரையாற்றுகையில் විශේෂයෙන් මා පිළිබඳව එක්තරා ස්වාමීන් වහන්සේ නමක් අභූත චෝදනාවක් එවැගේම පට්ටපල් බොරුවක් සමාජයට කියා තිබුණා. தேரர் ஒருவர் என்னை பற்றி பொய் குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வந்திருக்கிறார். திகாரி பிரதேசத்தில் இருக்கும் ஒரு கல்வி நிறுவனத்தின் பொறுப்புதாரி என தெரிவித்திருக்கிறார். நான் திகாரி பிரதேசத்துக்கு குடிவந்து தற்போது 10 வருடங்கள் ஆகின்றன. அதற்கு முன்பிருந்தே குறித்த கல்வி நிறுவனம் இருந்து வருகிறது. குறைந்தபட்சம் அந்த நிறுவனத்தின் பணிப்பாளர் சபையில் இருப்பவர்களை கூட எனக்கு தெரியாது. அந்த தேரருக்கு தகவல் வழங்குபவர்கள் பிழையான தகவல்களை வழங்கி இருக்கிறார்கள். එකින් එක මම මේ තරුණ පිළිබඳව පැහැදිලි කිරීමේ වාක්‍යයක් පළ තිබෙනවා. පළවෙනි කාරණාව තිහාරිය ප්‍රදේශයේ තිබෙන එක්තරා අධ්‍යාපන ආයතනයක අදටත් මම බාරකරුවෙක් ලෙස කටයුතු කරනවායි කියන චෝදනා. මම හිතන්නේ ඒ පිළිබඳව අඩුම තරමින් අදවත් මම අවුරුදු 10කට කලින් තිහාරිය ප්‍රදේශයට පදිංචියට එන කොටත් ඊට පෙරම ඒ ආයතනයේ තිබුණා. අද වෙනකන් සමහර විට ඒ ආයතනයේ තිබෙන අධ්‍යක්ෂවරු හෝ කටයුතු කරන අය පිළිබඳවත් මම දැනුවත් නැහැ. මම
මම හිතනවා ඔවුන්ට තොරතුරු දෙන අය වැරදි තොරතුරු ලබා දෙන්නේ. அதேபோன்று நாங்கள் அடிப்படைவாதிகளுடன் சம்பந்தப்பட்டவர்கள் என்ற குற்றச்சாட்டையும் தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த நாட்டில் இருக்கும் பௌத்த, இந்து, கிறிஸ்தவ மத தலைவர்களுடன் எங்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதை அந்த மத தலைவர்களுக்கு தெரியும். நாங்கள் ஒருபோதும் அடிப்படைவாதிகளுக்காக கதைத்தவர்கள் அல்ல, மாறாக இந்த நாட்டின் அமைதிக்காக கதைத்தவர்கள். எங்கள் மீது குற்றச்சாட்டு தெரிவிப்பவர்கள் அன்று இந்த நாட்டில் தீ மூட்டும் போது நாங்கள் தான் நாடு பூராகவும் சென்று நாட்டில் தேசிய ஐக்கியத்தை ஏற்படுத்த பாடுபட்டோம் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறோம் என்றார். ඒ වගේම තමයි දෙවැනි කාරණාව අපි අන්තවාදයේ සමග සම්බන්ධ එහෙම නැත්නම් මූලධර්මවාදයේ පිළිබඳ සම්බන්ධයි කියන කාරණා. බෞද්ධ ජනතාව, මේ ආදරණීය හින්දු ජනතාව, මේ රටේ කතෝලික ජනතාව, ඒ වගේම ඒ සියලු ජනප්‍රජාව නියෝජනය කරන ආගමික නායකයන් සමගත් අපිට ඉතාමත්ම සමීප සම්බන්ධකම් තිබුණා. பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா தொடங்கிய சிந்தூர் போர் நடவடிக்கையின் போது டாயங் ஹாவோ என்ற சீனா ஆராய்ச்சி கப்பல் இந்திய கடல் எல்லைக்குள் நுழைந்து தற்போது இலங்கை கடற்பரப்பில் நங்கூரமிட்டுள்ளதாக கப்பல்களில் கடற்பயணங்கள் தொடர்பான வரைபடங்களின் ஆதாரத்துடன் இந்திய ஊடகங்கள் பரபரப்பு செய்தியை வெளியிட்டுள்ளன. இது தொடர்பில் இந்திய ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த சீனா ஆராய்ச்சி கப்பல் கடற்பரப்பை கண்காணிக்க வழி செலுத்தல் வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பலர் இதை ஒரு ஆராய்ச்சி கப்பலுக்கு அப்பால் செல்லும் மிதக்கும் ஆய்வகம் என்று குறிப்பிடுகின்றனர். பல்வேறு ஆராய்ச்சி உபகரணங்களுடன் மேலதிகமாக இந்த ஆராய்ச்சி கப்பலில் வலுவான ராணுவ உபகரணங்கள், போர் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் நீருக்கடியில் செல்லும் வாகனங்கள் உள்ளன. 2019 தனது முதல் பயணத்தை தொடங்கிய இந்த ஆராய்ச்சி கப்பல் உலகின் பல பிரபலமான கடல் பகுதிகளில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளதை காணலாம். கப்பல் இப்போது இந்திய பெருங்கடல் பகுதிக்குள் நுழைந்து அது இலங்கை கடல் எல்லைக்குள் நங்கூரமிட்டுள்ளது. இருப்பினும் இந்த தகவலை சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்த போது இந்தியா மிகவும் கலக்கமடைந்தது. குறிப்பாக பாகிஸ்தானுடனான போர் காரணமாக இலங்கை கடல் எல்லைக்குள் சீனா ஆராய்ச்சி கப்பலை நுழைய இலங்கை அனுமதித்ததாக இந்தியா ஆரம்பத்தில் சந்தேகித்தது. அதன்படி இந்திய பெருங்கடல் பகுதி முழுவதும் பாதுகாப்பை பலப்படுத்த இந்தியா உடனடியாக நடவடிக்கை எடுத்தது. இருப்பினும் சீனா ஆராய்ச்சி கப்பல் எந்த அனுமதியும் இல்லாமல் இந்திய பெருங்கடல் பகுதிக்குள் நுழைந்து இலங்கையை நோக்கி நகரத் தொடங்கியதாக பின்னர் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆராய்ச்சி கப்பல் தற்போது இலங்கை கடல் எல்லையில் நங்கூரமிடப்பட்டுள்ளதாகவும் அது அரபிக்கடலை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கு பதிலளிக்கும் விதமாக போர் விமானங்களை கூட நிறுத்தக்கூடிய பல பெரிய போர்க்கப்பல்களை இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலைநிறுத்த இந்தியா நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன் மூலம் சீனா ஆராய்ச்சி கப்பல்கள் இலங்கை கடல் எல்லைக்குள் நுழைய அனுமதித்தால் இலங்கை விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் இந்தியா இலங்கைக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இந்நிலையில் கடந்த 6 மாதங்களில் எந்த ஆராய்ச்சி கப்பல்களும் இலங்கைக்குள் நுழையவில்லை என்றும் இன்று வரை ஆராய்ச்சி கப்பல்கள் நுழைவதற்கான குறிப்பிட்ட கோரிக்கைகள் எதுவும் பெறப்படவில்லை என்றும் இலங்கை கடற்படை செய்தி தொடர்பாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார். பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கெஹல்பதர பத்மே என்று அழைக்கப்படும் மன்தினு பத்மசிறி பெரேரா ஹேவத் என்பவருக்காக மோசடியான முறையில் கடவுச்சீட்டை பெற்றுக்கொண்ட 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குடிவரவுத்துறை தலைமையகத்திடம் தவறான தகவல்களை சமர்ப்பித்து 3 கடவுச்சீட்டுகளை பெற்றதாக கருதப்பட்ட நிலையில் 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 32 மற்றும் 51 வயதுடைய மாளிகாவத்தை மற்றும் ஏலியகுட பகுதிகளில் வசிப்பவர்கள் என தெரிய வந்துள்ளது. குற்றப்புலனாய்வு துறைக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய கடத்தல் விசாரணை மற்றும் கடல்சார் குற்றப்புலனாய்வு பிரிவினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை தொடர்பாக 2 சந்தேக நபர்களும் நேற்று முன்தினம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் அவர்களின் வாக்குமூலங்களை பெற்ற பின்னர் குற்றப்புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சந்தேக நபர்கள் தற்போது வெளிநாட்டில் இருக்கும் பாதாள உலக குழுவைச் சேர்ந்த கெஹல்பதர பத்மே எனப்படும் மன்தினு பத்மசிறி பெரேரா ஹேவத் புகைப்படத்தை பெற்று அதை திருத்தி பாஸ்போர்ட் செயலாக்கத்திற்காக குடிவரவுத்துறைக்கு போலியாக அனுப்பியதாக தெரிய வந்துள்ளது. 2014ஆம் ஆண்டு பெறப்பட்ட இந்த போலி கடவுச்சீட்டு பயன்படுத்தி கெஹல்பதர பத்மே கடந்த 2021ஆம் ஆண்டு வெளிநாடு சென்றுள்ளார். மேலும் 2024ஆம் ஆண்டு கடவுச்சீட்டு காலாவதியான நிலையில் அதை புதுப்பிக்க அவர் வெளிநாடு சென்றிருந்த போது தனது புகைப்படம் மற்றும் தகவல்களை குடிவரவுத்துறையிடம் மோசடியாக சமர்ப்பித்து 2024ஆம் ஆண்டு ஒரு நாள் சேவை மூலம் மோசடியாக புதிய கடவுச்சீட்டை வழங்கியுள்ளார். மேலும் 2025ஆம் ஆண்டு தனது புகைப்படத்தை வேறு 2 பெயர்களில் பதிவு செய்து மோசடியாக வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது.
தற்போதைய விசாரணைகளில் மேலும் 2 கடவுச்சீட்டுகள் இவ்வாறு மோசடியாக பெறப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. 2 சந்தேக நபர்களும் நேற்று முன்தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மனித கடத்தல் மற்றும் கடல்சார் குற்றப்புலனாய்வு பிரிவால் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஊழியர்களின் குறைந்தபட்ச தேசிய மாதாந்த ஊதியம் 27,000 ரூபாவாகவும் தேசிய நாளாந்த ஊதியம் 1,800 ரூபாவாகவும் வரையறுக்கப்பட்டு வர்த்தமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த ஊதிய தொகையானது ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரையில் அமுலாகும் எனவும் வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டின் 3ஆம் இலக்க தொழிலாளர்களின் தேசிய குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின் பிரிவு 3இன் திருத்தத்தை தொடர்ந்து குறித்த வர்த்தமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வர்த்தமானியில் திருத்தப்பட்ட சட்டப்பிரிவுக்கு அமைவாக 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 2025 டிசம்பர் 31ஆம் தேதி வரையில் குறைந்தபட்ச தேசிய மாதாந்த ஊதியத்தை 9,500 ரூபாவாலும் குறைந்தபட்ச தேசிய நாளாந்த ஊதியத்தை 380 ரூபாவாலும் மேலும் அதிகரிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த வர்த்தமானியில் 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் குறைந்தபட்ச தேசிய மாதாந்த ஊதியத்தை 3,000 ரூபாவாலும் குறைந்தபட்ச தேசிய தினசரி ஊதியத்தை 120 ரூபாவாலும் அதிகரிக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதிக்கு பின்னர் தொழில் அல்லது சேவையில் உள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் குறைந்தபட்ச தேசிய மாத ஊதியம் 30,000 ரூபாவாகவும் குறைந்தபட்ச தேசிய தினசரி ஊதியம் 1,200 ரூபாவாகவும் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு கடந்த ஆண்டு ஜூலை 28ஆம் தேதி அன்று உயிரிழந்த சிந்துஜாவிற்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை என அவரது தாயார் தெரிவித்துள்ளார். குறித்த வைத்தியசாலையில் குழந்தை பெற்று பின்பு இரத்தப்போக்கு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த சிந்துஜா வைத்தியர் மற்றும் ஊழியர்களின் அசம்பந்த போக்கு காரணமாக உயிரிழந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இதனை அடுத்து மன்னார் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இதுவரை 4 வழக்குகள் நடைபெற்று முடிந்துள்ளன. அடுத்த தவணை நாளை மறுதினம் 5வது தடவை வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கின்றதாகவும் இதுவரை வைத்தியசாலை நிர்வாகம் சிந்துஜாவின் உயிரிழப்பிற்கு எந்தவிதமான உண்மையான கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை என தாயார் குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் இந்த செய்திகளை பார்த்தாவது எனது மகளுக்கு நீதி கிடைக்குமா என்று எதிர்பார்ப்பதாக சிந்துஜாவின் தாயார் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா 72வது உலக அழகியை தெரிவு செய்யும் போட்டியில் இலங்கையை சேர்ந்த அனுதி குணசேகர இறுதி சுற்றுக்கு தேர்வாகியிருக்கும் 20 பேரில் ஒருவராக உள்வாங்கப்பட்டு இலங்கைக்கு பெருமை சேர்த்துள்ளார். இந்தியாவின் ஹைதராபாத் நகரில் நடைபெற்று வரும் 72வது உலக அழகி போட்டியில் உலக நாடுகள் பலவற்றிலும் இருந்து கலந்து கொண்டிருக்கும் 107 போட்டியாளர்களில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி ஏற்கனவே இலங்கையின் அழகியாக தெரிவாகியிருந்த அனுதி குணசேகர பங்கேற்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளார். போட்டியில் உலகளாவிய ரீதியில் சமூகங்கள் முகம் கொடுத்து வரும் முக்கிய பிரச்சனைகள் தொடர்பில் போட்டியாளர்கள் உரையாற்றுவதற்கு வாய்ப்பளிக்கும் ஹெட் டு ஹெட் சுற்றில் அனுதி குணசேகர மாதவிடாய் வறுமை தொடர்பில் விழிப்புணர்வூட்டக்கூடிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். Through Saheli, I provide donations, conduct awareness programs, advocate for policy changes to remove the taxes on sanitary products, which is 51%, and also provide sanitation facilities. ஏற்கனவே தன்னை பற்றிய அறிமுக உரையில் இலங்கையில் பெரும் எண்ணிக்கையிலான பெண்கள் அவர்களது மாதவிடாய் காலங்களில் சானிட்டரி நெப்கின் உள்ளிட்ட அத்தியாவசிய சுகாதார பொருட்களை பெற்றுக்கொள்வதில் முகக்கொடுத்திருக்கும் நெருக்கடி பற்றியும் சானிட்டரி நெப்கின்களுக்கு அதி உயர் வரி அறவிடப்படுவது பற்றியும் அதன் விளைவாக மாதவிடாய் வறுமை நிலை உயர்வான மட்டத்தில் காணப்படுவது பற்றியும் அனுதி குணசேகர சுட்டிக்காட்டியிருந்தார். அது மாத்திரமின்றி இது பற்றி சமூகங்கள் மத்தியில் விழிப்புணர்வூட்டுவதற்காகவும் மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு அவசியமான சுகாதார பொருட்களை பெற்றுக் கொடுப்பதற்காகவும் தன்னால் ஸ்தாபிக்கப்பட்ட சஹேலி எனும் சமூக நலனோன்பு அமைப்பு பற்றியும் அவர் பகிர்ந்து கொண்டார். And the most important thing to me about Saheli is that we don't just reach out to women that we have just easy access to. We reach out to women that society often forget when it comes to menstrual health discussions, like women in prisons, women in monasteries, and postpartum mothers who go through their first menstruation after childbirth, which could be challenging. இவ்வாறானதொரு பின்னணியில் தற்போது 72வது உலக அழகி போட்டியில் இறுதி சுற்றுக்கு தெரிவாகியிருக்கும் 20 போட்டியாளர்களில் அனுதி குணசேகரவும் உள்ளடங்குவதுடன்
அத்துடன் ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்திய நாடுகளிலிருந்து இறுதி சுற்றுக்கு தெரிவாகியிருக்கும் ஒரே ஒரு போட்டியாளர் இவர் ஆவார். தங்க முலாம் பூசப்பட்ட T56 ரக துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அனுராதபுரம் மாவட்டம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க பயங்கரவாத தடுப்பு மற்றும் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கல்கிசை நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. கல்கிசை பதில் நீதவான் சாந்தகுமார இதற்கான உத்தரவை பிறப்பித்தார். கொழும்பு திம்பிரிகஸ்யாய பகுதியில் உள்ள சொகுசு தொடர்மாடி குடியிருப்பில் வைத்து நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட துமிந்த திசாநாயக்கவை நேற்று நீதிமன்றில் ஆஜர் செய்து மேலதிக விசாரணை அறிக்கையை முன்வைத்த பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவின் அதிகாரிகள் அவரை 4வது சந்தேக நபராக மன்றில் ஆஜர் செய்வதாக கூறினர். அத்துடன் 3வது சந்தேக நபரான அவரது சமையற்காரரான ஹேமந்த ஊடாக துமிந்த திசாநாயக்க முதல் 2 சந்தேக நபர்களான 68 மற்றும் 40 வயதுடைய பெண்களிடம் இந்த துப்பாக்கியை வழங்கியுள்ளமை தொடர்பில் விசாரணையில் தகவல்கள் வெளிப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் கூறினர். 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க அவர்கள் கோரினர். எனினும் மன்றில் ஆஜர் செய்ய முன்னர் துமிந்த திசாநாயக்க சட்ட வைத்திய அதிகாரி முன் ஆஜர் செய்யப்பட்டதாகவும் இதன்போது அவருக்கு சுகவீன நிலை இருப்பதாக அவ்வறிக்கையில் கூறப்பட்டிருப்பதாகவும் அதனால் அவருக்கு சிறைச்சாலை வைத்தியசாலையில் சிகிச்சை அளிக்க உத்தரவிடுமாறும் பயங்கரவாத தடுப்பு மற்றும் புலனாய்வு பிரிவின் விசாரணை அதிகாரிகள் கோரினர். இதன்போது சந்தேக நபரான துமிந்த திசாநாயக்கவின் தரப்பில் நீதிமன்றில் ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபா மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் ஆகியோர் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தனர். முதலில் வாதங்களை முன்வைத்த ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபா 4ஆம் சந்தேக நபரான துமிந்த திசாநாயக்கவுக்கு எதிரான குற்றச்சாட்டு என்ன என மன்றில் கேள்வி எழுப்பியதுடன் சந்தேக நபர் ஒருவரின் வாக்குமூலம் ஒன்றை மாத்திரம் அடிப்படையாக வைத்து ஒருவரை கைது செய்துவிட்டு விளக்கமறியலில் வைக்க கோருவது நியாயமில்லை என வாதிட்டார். இதன்போது துமிந்த திசாநாயக்கவை துப்பாக்கிகள் கட்டளை சட்டத்தின் 43வது பிரிவின் கீழ் மன்றில் ஆஜர் செய்வதாக பயங்கரவாத தடுப்பு மற்றும் புலனாய்வு பிரிவினர் கூறினர். அதனை பதிவு செய்ய கோரிய ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் 4ஆம் பிரதிவாதிக்கு எதிராக சுயாதீனமான சாட்சியங்கள் இருக்கின்றதா என கேள்வி எழுப்பினார். இது தொடர்பில் பதில் நீதவான் சாந்தகுமாரவும் கேள்வி எழுப்பிய நிலையில் சந்தேக நபர்களின் வாக்குமூலங்கள் மட்டுமே சாட்சியங்களாக இருப்பதாகவும் இதுவரை வேறு சாட்சியங்கள் இல்லை எனவும் பதிலளித்தனர். இதனையடுத்து மகனாம் திலகரத்னவின் வழக்கு தீர்ப்பை முன்னிறுத்தி ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபா வாதிட்ட நிலையில் தனது சேவை பெறுநரின் உடல்நிலை குறித்த சட்ட வைத்திய அறிக்கை அவரது பொறுப்பில் இந்த துப்பாக்கி இருக்காமை தொடர்பிலான விடயங்களை கருத்தில் கொண்டு பொருத்தமான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என மன்றை கோரினார். இதன்போது விசாரணை அதிகாரிகள் 3வது சந்தேக நபரான சமையற்காரர் ஹேமந்த ஊடாக துமிந்த திசாநாயக்க முதல் 2 சந்தேக நபர்களுக்கும் இந்த 56 ரக துப்பாக்கியை வழங்கியுள்ளமை என்பன தொடர்பில் விசாரணையில் தெரிய வந்ததாக கூறினர். இதன்போது நீதவான் அதனை 4ஆம் சந்தேக நபர் ஏற்றுக்கொண்டுள்ளாரா என கேட்டார். அதற்கு பதிலளித்த விசாரணை அதிகாரிகள் 4ஆம் பிரதிவாதியின் தந்தையின் பிரதான பாதுகாப்பு அதிகாரியிடம் இந்த துப்பாக்கி இருந்தமை குறித்து சந்தேக நபர் தகவல் தெரிவித்துள்ளதாக கூறினார். எனினும் 3வது சந்தேக நபர் ஊடாக துமிந்த திசாநாயக்க முதல் 2 சந்தேக நபர்களுக்கும் இந்த துப்பாக்கியை வழங்கியதாக கூறப்படுவதை தாம் முற்றாக நிராகரிப்பதாக ஜனாதிபதி சட்டத்தரணிகளான ஃபைசர் முஸ்தபா மற்றும் சம்பத் மெண்டிஸ் ஆகியோர் மன்றில் பிரஸ்தாபித்தனர். இதன்போது இந்த விசாரணைகள் இன்னும் முடியவில்லை என சுட்டிக்காட்டிய விசாரணை அதிகாரிகள் இவ்வாறு இவர்கள் ஊடாக இந்த தானியக்க துப்பாக்கியான 56 ரக துப்பாக்கி அடங்கிய பையை வழங்கிவிட்டு அது குறித்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த பொதியை பத்திரமாக வைத்துக் கொள்ளுமாறு கூறியுள்ளதாக தெரிவித்தனர். இது தொடர்பில் பிரபல தனியார் தொலைபேசி சேவை வழங்கும் நிறுவனத்திடம் அறிக்கை பெற வெள்ளவத்தை போலீசார் நீதிமன்ற அனுமதி பெற்றுள்ளதாகவும் பயங்கரவாத தடுப்பு மற்றும் புலனாய்வு பிரிவு பணிப்பாளரின் அதிகாரத்துக்கு அமையவும் அது குறித்த தொலைபேசி தரவுகளை பெற்று பகுப்பாய்வு செய்து வருவதாகவும் விசாரணை அதிகாரிகள் கூறினர். அத்துடன் கைப்பற்றப்பட்ட துப்பாக்கியை அரசு ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி அறிக்கை பெறவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டினர். சந்தேக நபர் ஒருவர் கூறும் விடயத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒருவரை கைது செய்யும் நிலைமை மிக ஆபத்தானது என இதன்போது சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபா கல்கிசை நீதவான் முன்னிலையில் இவ்வழக்கை அழைக்கவும் பிணை கோரிக்கை முன்வைக்கவும் குறுகிய தினம் ஒன்றை கோரினார்.
இவ்வழக்கு பதில் நீதவான் முன்னிலையில் விசாரிக்கப்பட்ட நிலையிலேயே அவர் இதனை கோரினார். இதன்போது துப்பாக்கி அடங்கிய பையை வழங்கிவிட்டு அது குறித்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த பொதியை பத்திரமாக வைத்துக் கொள்ளுமாறு கோரியுள்ளதாக பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவு முன்வைத்த விடயத்தை தான் முற்றாக மறுப்பதாக ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் கூறினார். இந்த நிலையிலேயே முன்வைக்கப்பட்ட அனைத்து விடயங்களையும் ஆராய்ந்த கல்கிசை பதில் நீதவான் சாந்தகுமார 4வது பிரதிவாதி குறித்து பிணை விண்ணப்பம் செய்ய இவ்வழக்கை எதிர்வரும் 29ஆம் திகதி மீள விசாரணைக்கு அழைக்க உத்தரவிட்டதுடன் அதுவரை அவை விளக்கமறியலில் வைக்க பணித்தார். சந்தேக நபருக்கு சுகவீன நிலைமை இருப்பதாக சட்ட வைத்திய அதிகாரி சான்றிதழ் அளித்துள்ள நிலையில் அவருக்கு சிறைச்சாலை வைத்தியசாலையில் நீதவான் ஆலோசனை வழங்கினார். இதனையடுத்து துமிந்த திசாநாயக்க சிறைச்சாலை பஸ் வண்டியில் புதிய மெகசின் சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கிறிஷ் பரிவர்த்தனை தொடர்பில் தான் அடுத்த வாரம் கைது செய்யப்படுவேன் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சிறைச்சாலையில் உள்ள முன்னாள் அமைச்சர்களான கெஹலிய ரம்புக்வெல மற்றும் மஹிந்தானந்த அலுத்கமகே ஆகியோரின் நலன் தொடர்பில் விசாரிக்க வெளிக்கடை சிறைச்சாலைக்கு சென்ற போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த நாமல் அடுத்த வாரம் தான் கைது செய்ய தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிறிஷ் பரிவர்த்தனை ஒப்பந்தம் தொடர்பான போலியான ஆதாரங்களை உருவாக்கி தன்னை கைது செய்ய தயாராகி வருகின்றனர். அதன்படி அடுத்த வாரம் முதல் அவர்களுடன் தான் இணைய வாய்ப்புள்ளது என நாமல் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக கூறி இந்திய நிறுவனமான கிறிஷிடமிருந்து 70 மில்லியன் ரூபாயை பெற்று நம்பிக்கை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டி நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாரிய கொலை குற்றங்களை இழைத்து ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டு நாட்டை படுகொலியில் தள்ளிய ராஜபக்சர்களை மக்கள் எவரும் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்று அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி தெரிவித்துள்ளார். ராஜபக்சர்களையும் கடந்த அரசுகளையும் விமர்சித்துக் கொண்டிருக்காமல் சமூக கட்டமைப்பில் காணப்படும் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள் என்று அனுர அரசிடம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வேண்டுகோள் விடுத்திருந்தார். நாமல் எம்பியின் இந்த கருத்து தொடர்பில் அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி பதிலளிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார். மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்று ராஜபக்சர்கள் கனவு காணக்கூடாது. ராஜபக்சர்களை சிறைக்கு அனுப்புவதால் நாட்டு மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடையாது. ராஜபக்சர்களின் கொடூர ஆட்சிக்கு முடிவு கட்டவே நாட்டு மக்கள் வீதியில் இறங்கி போராடினார்கள். இறுதியில் ராஜபக்சர்களை மக்கள் வீட்டுக்கு அனுப்பினார்கள். 3/2 பெரும்பான்மை பலத்துடன் தேசிய மக்கள் சக்தி கட்சியை மக்கள் ஆட்சியில் அமர்த்தியுள்ளார்கள். மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு வருகின்றோம். விரைவில் மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்போம். ராஜபக்சர்கள் எமக்கு அறிவுரை கூற தேவையில்லை. ராஜபக்சர்களை பழிவாங்குவது தேசிய மக்கள் சக்தி அரசின் நோக்கமல்ல. ராஜபக்சர்கள் இழைத்த குற்றங்கள் தொடர்பில் நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும். அதில் நாம் தலையிட மாட்டோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் மோதல் குறித்தும் சிந்து நதி நீர் பகிர்வு குறித்தும் ஐக்கிய நாடுகள் சபையில் நடந்த விவாதத்தில் பாகிஸ்தானின் செயல்பாடுகளை இந்திய பிரதிநிதி கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்தியாவின் பஹல்கமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூரை நடத்திய இந்திய ராணுவம் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை தாக்கியது. அதற்கு முன்னதாக இரு நாடுகள் இடையே நிலவிய மோதல் போக்கு காரணமாக இந்தியா பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தத்தை ரத்து செய்தது. தற்போது இரு நாடுகளிடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையில் இரு நாடுகள் இடையேயான விவாதம் இடம்பெற்றது. அதில் பாகிஸ்தானுக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் தூதர் இந்தியா தண்ணீரை நிறுத்தி பாகிஸ்தானுடனான ஒப்பந்தத்தை மீறியுள்ளதாகவும் தண்ணீர் உயிர் வாழ்வதற்கானது என்றும் அது போருக்கானது அல்ல எனவும் தெரிவித்துள்ளார். Pakistan came to the council with a message of peace, not provocation. But peace does not happen in vacuum. It demands responsibility and respect for the rules that govern our world. Let me highlight some of the key points that we raised. First, we expressed grave concern over India's recent unilateral measures, particularly the illegal actions of 23rd April, military buildup, and inflammatory public statements. These actions, alongside credible intelligence of potential escalation,
have dangerously raised tensions. While Pakistan does not seek confrontation, we are fully prepared to defend our sovereignty and territorial integrity. இதன்போது ஐநாவுக்கான நிரந்தர இந்திய தூதரான பர்வதனேனி ஹரிஷ் கருத்து தெரிவிக்கையில், India has always acted in a responsible manner as an upper riparian state. I would like to highlight 4 aspects to expose the disinformation of Pakistan. First, India entered into the Indus Water Treaty 65 years ago in good faith. The preamble of the treaty describes that the treaty was concluded in a spirit of goodwill and friendship. Throughout the 6.5 decades, Pakistan has violated the spirit of the treaty by inflicting 3 wars and thousands of terror attacks on India. In the last 4 decades, more than 20,000 Indian lives have been lost in terror attacks, the most recent of which was a dastardly targeted terror attack on tourists in Pahalgam last month. India has shown extraordinary patience and magnanimity throughout this period. Pakistan's state-sponsored cross-border terrorism in India seeks to hold hostage the lives of civilians, religious harmony, and economic prosperity. இந்தியா எப்போதும் அயல் நாடுகளை மரியாதையின் நிமித்தம் நடத்தி வந்துள்ளது. சிந்து நதி நீர் பகிர்வு ஒப்பந்தத்திற்கு முதலில் முன்வந்ததே இந்தியா தான். இதுவே இந்தியாவின் சக நாடுகளுடனான சகோதரத்துவத்தை காட்டுகிறது. ஆனால் கடந்த 65 ஆண்டுகளில் பாகிஸ்தான் தொடர்ந்து அமைதி ஒப்பந்தங்களை மீறி 3 முறை இந்தியா மீது போர் நடத்தியுள்ளது. பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் 1000 முறை இந்தியா மீது தாக்குதல் நடத்த முயன்றுள்ளனர். கடந்த 4 தசாப்தங்களில் பயங்கரவாதிகள் மேற்கொண்ட தாக்குதலால் இந்தியாவில் குறைந்தது 20,000 பேர் பலியாகி இருப்பார்கள். இத்தனை ஆண்டுகளில் பயங்கரவாதத்தை ஒழிக்க பாகிஸ்தான் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. சில பயங்கரவாத தாக்குதல்களில் பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் அரசு ஆதரவாக இருப்பதை இந்தியா ஆதாரங்களுடன் வெளிப்படுத்தியுள்ளது. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் தொடர்ந்து மீறி வருவதற்கு வலுவான ஆதாரங்கள் உள்ளன என அவர் தெரிவித்துள்ளார். ரோஹிங்கியா அகதிகள் சென்ற படகு கவிழ்ந்த விபத்தில் கிட்டத்தட்ட 427 பேர் பலியாகியுள்ளனர். மியான்மரில் நடந்து வரும் உள்நாட்டு போர் காரணமாக ரோஹிங்கியா முஸ்லிம்கள் அயல் நாடுகளில் தஞ்சம் புகுந்து வருகின்றனர். பங்களாதேஷில் மாத்திரம் 1 லட்சத்திற்கும் அதிகமான ரோஹிங்கியா அகதிகள் உள்ளனர். இது தவிர இந்தோனேஷியா போன்ற நாடுகளுக்கு கடல் வழியாக ஆபத்தான பயணங்களை மேற்கொள்ளவும் அவர்கள் முயற்சித்து வருகின்றனர். துரதிர்ஷ்டவசமாக இந்த ஆபத்தான முயற்சிகள் பெரும்பாலும் துயரத்தில் முடிவடைகின்றன. இந்நிலையில் கடந்த மே 9ஆம் தேதி பங்களாதேஷின் காக்ஸ் பசார் அகதிகள் முகாமில் இருந்து இந்தோனேஷியா நோக்கி சென்ற 267 ரோஹிங்கியா அகதிகளை ஏற்றி சென்ற படகு ஒன்று மியான்மர் கடல் பகுதியில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 201 பேர் உயிரிழந்தனர். 66 பேர் மாத்திரமே உயிர் பிழைத்தனர். மறுநாள் மே 10ஆம் தேதி 247 ரோஹிங்கியா அகதிகளுடன் சென்ற மற்றொரு படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த 2வது துயர சம்பவத்தில் 226 பேர் உயிரிழந்தனர். 21 பேர் மாத்திரமே உயிர் தப்பினர். இந்த 2 நாட்களில் நடந்த படகு விபத்துகளில் மொத்தம் 427 ரோஹிங்கியாக்கள் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாய்லாந்தில் போலீஸ் அதிகாரிகளை தாக்கிய பூனை கைது செய்யப்பட்ட சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாய்லாந்து நாட்டின் பேங்காக் பகுதியில் நபர் ஒருவர் ஷால்ஹர் வகை பூனை ஒன்றை நுப்டாங் என பெயரிட்டு ஆசையாக வளர்த்து வந்துள்ளார். சில நாட்களுக்கு முன்னர் இந்த பூனை காணாமல் போயுள்ளது. அதை தேடி அலைந்த உரிமையாளர் இது குறித்து போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு செய்துள்ளார். காணாமல் போன பூனை நுப்டாங் பல இடங்களில் பயணித்து பூங்கா ஒன்றில் இருந்துள்ளது. பார்க்கவே அழகாக இருக்கும் அந்த பூனை ஆதரவின்றி இருந்ததை கண்ட அப்பகுதி போலீசார் அதை தூக்க சென்ற போது அது அவர்களை நகத்தால் பிராண்டி தாக்கியுள்ளது. இதனால் நுப்டாங் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அதை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கைதியாக பூனை இருக்கும் புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் அவர்கள் வெளியிட்டு பூனை உரிமையாளர் தங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என தெரிவித்திருந்தனர். மிகவும் அழகான நுப்டாங்கை பார்த்த சிலர் அதன் உரிமையாளர் வராவிட்டாலும் தாங்களே அதை தத்தெடுத்துக் கொள்வதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். ஆனால் போலீசார் அதற்கு மறுத்துவிட்டனர். இந்நிலையில் நுப்டாங் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள விடயத்தை அறிந்த அதன் உரிமையாளர் போலீஸ் நிலையத்துக்கு சென்று தனது பூனையை தன்னிடம் ஒப்படைக்குமாறு கோரியுள்ளார். இதனையடுத்து உரிமையாளரிடம் கையெழுத்து வாங்கிய போலீசார் பூனையிடமும் அதன் கால்பாதங்களில் கையெழுத்து வாங்கிக் கொண்டு பிணையில் விடுதலை செய்துள்ளனர். இன்றைய நாணய மாற்று விகிதம்
இலங்கையின் முதல் நிலை முதற்தர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.